வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சோலோ சிக்கோவா ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை நடத்த போகிறாங்க. ஆனால் வந்து ஒரு சர்வர் சீரிஸில் இன்னொரு சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்குது. எக்ஸா பிளஸ் ரிட்டன் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய அப்படி தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. நாளைக்கு கழிச்சு சர்வர் சீரிஸ், அதனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ண போகிறோம் 6 மணிக்கு மேலே. கண்டிப்பாக வந்து நம்ம ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்கப்பா. நீங்கள் அப்படி லைவ்ல வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு இருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்பர் எடுத்தனே பில் கோல்ட்பர்க். நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு ஆள் வந்து மறந்துட்டீங்க. அதாவது பேட் பெல்ல சர்ப்ரைஸ் ரிட்டனா, அதாவது பேட் பெல்ல இவங்க சர்ப்ரைஸ் ரிட்டன் வந்து இவங்க ரெண்டுத்துக்கும், அதாவது குந்தருக்கும் நம்ம பில் கோல்ட்பர்க்கும் ஒரு ஸ்டோரி ஓடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே இந்த நான் சர்ப்ரைஸ் ரிட்டன் வருவாங்க அப்படின்னு சொன்னதில்ல. பில் கோல்ட்பர்க் நீங்கள் யாரும் எக்ஸ்பிளைனே பண்ணல, சொல்லவும் கூட இல்லை. நான் வந்து இப்போ எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு வேளை பேட் பெல்ல ஃபைனல் பாஸ் ராக் வருவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஜிம்மி யூஸோ வருவார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ராக் வந்து வருவார்னு எதிர்பார்க்கல, சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன? WWE நெக்ஸ்ட் பிளான் குந்தர் அண்ட் கோல்ட்பர்க் நடக்கிறது தான் பிளானே. அவங்க தான் இந்த மேட்ச் நடக்க வேண்டியது. ஆனால் இப்போ என்னதான் கிரவுண்ட் ஜோர்ஸ்லையும் நடக்க வேண்டியது, அதையும் தாண்டி இப்போ சர்வர் சீரிஸ் வந்துருச்சு, இன்னும் வரைக்கும் நடக்கலை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு டேமியன் பிரைஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு குந்தரை. ஒருவேளை இந்த டைம் வந்து கரெக்டான டைம்னா சர்வர் சீரிஸ் வார் கேமில் குந்தருக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில் கோல்ட்பர்க் வர அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எப்படி பிரான் பிரேக்கருக்கு வின் பண்ணக்கப்புறமா ட்ரூ மைண்டர் வரும்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் கரெக்டான டைம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம் அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். கோல்ட்பர்க் வருவாரா மாட்டாரா, அது சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜி பிள்ளைன் வர்சஸ் நியூ பிள்ளைனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சீரிஸ் வார் கேம் நடக்க போகுது. இதை பற்றின அப்டேட்டு ஒவ்வொரு வாரமே பரவிக்கிட்டே இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போது மைண்டை குழப்பிக்கிட்டு இருக்குன்ற ஒரு இது. இப்போ என்னன்னா, இந்த ஒரு மேட்சஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்க தான் போதான். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கண்டிப்பாக வந்து யார் மூலியமாவது ஒன்று ஓஜி பிள்ளைன் வந்து ரொம்ப தாக்கப்படுவாங்க. அதில் யார்? ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். முக்கியமாக செமிசைனால ஒரு வேளை கடைசி 2022 செமிசைனை ஃபோர்ஸ் பண்ணி கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நான் இருக்கா அந்த ரிங்கில் தான் இப்போதைக்கு சண்டை போட போகிறாங்க செமிசைன். ஒருவேளை செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜூஸில் ரோமனை உண்மையில அவர் நினச்சி தான் அடிச்சாரா, இல்லைன்னா அது ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா கூட செமிசைன் வந்து பேசியிருந்தாரு. இதெல்லாமே ஒரே பிளானா என்னன்ட்டு இப்போதைக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. வரப்போகிற சர்வர் சீரிஸ் வார் கேம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சம்பவம் இருக்க தான் போகிறேன் நண்பா. 100% நான் சொல்கிறேன், கேரண்டி தான். அது யார் மூலியமாக நடக்க போகுது? சிஎம் பங்கா அண்ட் ரோமன் ரெயின்ஸா, ஒருவேளை ஃபைனல் பாஸா அண்ட் சோலோ சிக்கோவா, செமிசைனா, ஏகப்பட்ட கொஸ்டின், முக்கியமாக இன்க்ளூடிங் பால் ஹீமனா, அதுன்ட்டு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த ஒரு மேட்சஸ் மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு குழப்பம் இருக்குன்னா, அது காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான், ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு ஃபியூச்சர், அதாவது பாஸ்டில் எல்லாத்தையும் பகச்சு வச்சுட்டு இப்போ யாரை பார்த்தாலும் இனிமையாக தான் தெரியுறா அவருக்கு. மேபி அகைன் வந்து ஹீல் டர்ன் ஆக போகிறாரு, அது கன்ஃபார்ம். அது வந்து எண்டிங்கில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதான் ஒரு பெரிய அப்டேட். கண்டிப்பாக ஒரு எமோஷனல் மூமெண்ட் நடக்க தான் போது, ஒரு துரோக மூமெண்ட் நடக்க சான்ஸ் இருக்குது. நம்பர் 2, சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பற்றி. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டை டிசம்பர் 14 நடத்த போகிறாங்க. இந்த ஒரு ஷோவில் ஜிம்மி ஹார்ட் வர அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை அவர் வந்தாருன்னா பழைய தீம் சாங், பழைய ஒரு அந்த ஸ்டேஜ் அரினா எல்லாமே பழைய டிசைனில் பண்ண போகிறதா இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. அது போக ராயல் ரம்பர் முன்னாடியும் ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்க தான் போகுது. இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். பட் இருந்தாலும் இதில் வந்து கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோடுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. இதில் ரோமன் ரெயின்ஸும் பண்ண போகிறாரு. அதை நான் எண்டிங்கில் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கேன். எண்டிங் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் யார் கூட மேட்ச் பண்ண போகிறாரு தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது ஒரு ஸ்டோரியை வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வேறு இருக்காரு. ஒருவேளை செத் வர்சஸ் பிரான்சன் ரீடுக்கான அகைன் ஒரு மேட்ச் கூட நடக்கலாம். அப்போ அதிக சான்சஸ் இருக்குது. சர்வர் சீரிஸில் செத்ரான்ஸ் வரதான் போகிறாரு, வந்து ஒரு செக்மெண்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா இன்னும் வந்து 14 நாள் தான் இருக்குது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செக்மெண்ட் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து செத்ரான்ஸுக்கு ஒரு மூவ் கிடைக்கும். அண்ட் குந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கோல்ட்பர்க் வந்தாங்கன்னா மேட்ச் அங்கே நடக்கலாம். நம்பர் 3 ட்ரூ மைண்டர் பற்றி. ட்ரூ மைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் ரிட்டர்ன் ஆக அதிக சான்சஸ் இருக்கும். ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மேட்ச் பண்ண போகிறாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை பிரான் பிரேக்கே வின் பண்ணேன்னு சொல்லுவேன், ட்ரூ மைண்டர் வரலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பேக் ஸ்டேஜில் பிளான் பண்ணுறாங்கன்னா ட்ரூ மைண்டரோட ரிட்டர்ன் பற்றி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு வயிறு, அதாவது ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரூ மைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கூட ஃபியூட் பண்ணிட்டு சிஎம்முக்கு தான் ரொம்ப கொடூரமாக தாக்கியிருந்தாரு. ஏன்னா அவர் மயக்கம் அடைஞ்சாரு. அவரே வந்து இப்போதைக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் ட்ரூ மைண்டருக்கு தையல், அது வந்து முடிஞ்சு
ட்ரூ மேக்கின்டையர் இப்போதைக்கு WWE ஹெல்த் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அவர் வந்து கியூர் ஆகிட்டார், ரிங்குக்கு சண்டை போட தயாராகிட்டார். இப்போதைக்கு WWE பிளான் என்னன்னா, ட்ரூ மேக்கின்டையர் எந்த ஒரு ஃபியூடில் இறக்க போகிறாங்க, ஒரு வேர்ல்டு டைட்டில் நோக்கி போகிறா, இன்டர் கண்ட்ரி சாம்பியன் நோக்கி போகிறாரா, அதான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. மண்டே நைட் ராவில் இருக்க போகிறாரு கன்ஃபார்ம். இந்த 2 டைட்டில் புஷ் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் மேட்ச் வந்து பண்ணியிருக்காரு. CM Punk vs ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச் எலினசல் தான் இந்த 2024 பெஸ்ட் செக்மெண்ட், அதாவது ஃபியூடு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேட்சஸில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. 2வது இடத்துல பெஸ்ட் ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் வந்து பிடிச்சிருக்கு CM Punk vs ட்ரூ மேக்கின்டையர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் WWE ரிட்டர்ன் வர போகிறதா, அவங்க திருப்பி கம்பெனிக்கு வர போகிறதா வந்து பிளான் பண்ணுறாங்க WWE. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக சான்சஸ் இருக்குது ராயல் ரம்பர் 2024 வரதுக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் வந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்மலாவும் ரிட்டர்ன் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வருஷம் ராயல் ரம்பர் ரொம்ப ஃபயராக தான் ஆக போகுது நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் கேடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஜூரி அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோ சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஒருவேளை டைட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு அந்த ஒரு வேலையே கிடையாது. நம்ம ஜாட் கேடில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. திருப்பி வந்து இன்ஜூரை வந்து க்யூர் பண்ணிட்டு திருப்பி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக மேட்ச் போட போகிறாங்க. ஏன்னா வந்து பிரியங்கா பிளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோவில் அட்வர்டைஸாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் WWE ரிட்டர்ன் வர போகிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு எந்த கேரக்டர்ன்றது பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பேபி டால் கேரக்டரில் வருவாங்களா, இல்லை நார்மல் கேரக்டர் வருவாங்களா, ஒயிட் சிக்ஸ் கூட ஸ்டோரி பண்ண போகிறாங்களா என்று பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. கேரன் கிராஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட டீம் அப் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு, அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெசல்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு. ரெசல்மேனியா 41 அவங்க மேட்ச் பண்ண போகிறான்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அடுத்த பிளான் என்ன, அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தால் கண்டிப்பாக மண்டே நைட் ராவில் டிராஃப்ட் ஆக போகிறாங்க, அது கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராவோட போஸ்டரில் இருக்காங்க அலெக்சா பிளஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க 2025 வரதான் போகிறாங்க, நம்மளுக்கு மேட்ச் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் ஸ்டோரி லைன் வைஸ் எங்கே போகிறாங்கன்னு இன்னும் வரைக்கும் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அப்பப்போ அப்டேட் வந்து மாற்றி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேபி டால்ன்றாங்க, ஒரு பக்கம் நார்மல் கேரக்டர் வந்து காமிச்சாங்க. இப்போதைக்கு ஆனால் எந்த மாதிரி ஃபியூட் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸோட ஃபியூட டிபெண்ட்ஸ் அப்பான் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 5 என்னன்னா ஃபைனல் அப்டேட் தான். அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோவுக்கான ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் பண்ண போகிறதா இப்போதைக்கு WWE பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஒருவேளை இந்த ஒரு மேட்ச்சில் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவை க்ளீனாக பின் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிளான் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம 2 பேத்துக்கு ஒரு ட்ரைபிள் காம்பேக்ட் வச்சுக்கலாம், யார் இந்த ஊல் ஆஃப் அழகு சொந்தக்காரன் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து சோலோ சிக்கோ அது மொத்தமாக திருப்பி விட்டாரு, வார் கேம் வச்சுக்கலாம் அதில் பிளான். அதான் ஏன்னா வந்து அப்போ வந்து ரோமன் வந்து சோலோ சிக்கோ பின் பண்ணியிருந்தாரு. இப்போ இதே ஒரே ஒரு சான்ஸ் தான் சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அகைன் வந்து பின் பண்ணணும். பின் பண்ணாதான் அடுத்து வந்து ரோமனால் இந்த ட்ரைபிள் காம்பேக்ட் விஷயத்துக்குள்ளே நுழைய முடியும். ஏன்னா ஒருவேளை இந்த பிரான்சர் பீட் அண்ட் டேம்பட்டவங்க டேங்கலோ யாரையா பின் பண்ணியிருந்தாங்கன்னா சத்தியமாக இதுக்குள்ளே நுழைய முடியாது. சோலோ சிக்கோ அந்த ஒரு பாயிண்ட் வச்சு கரெக்டாக பிடிச்சிருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் தான் சோலோ சிக்கோவை பின் பண்ணணும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்துச்சுன்னா அடுத்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் தான் WWE பண்ண போகிறாங்கன்றது 100% இது கன்ஃபார்ம் ஆயிரும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.